ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். திக் திக் நிமிடங்கள் பரபரப்பான ஒரு எபிசோட் அப்படின்னு தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். பஸ்ல பாம்பு இருக்கு, பஸ்ஸை நிறுத்தினா வெடிச்சிரும். இன்னொரு பக்கம் டிரைவரும் மயங்கிட்டாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா டிரைவர் மயங்கிருக்காரு. டிரைவரை கார்த்தி தூக்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வள்ளி உட்காந்துட்டாங்க. இப்போ பஸ்ஸோட கண்ட்ரோல் வள்ளியோட கையில தான் இருக்கு. ஸோ இங்க வள்ளி வந்து பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆனந்தி போன் எடுக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்க வேலு ஒரு பக்கம் ஆனந்தி கிட்ட கேட்கும்போது டிரைவர் மயங்கிட்டாரு, வள்ளி தான் பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நிதானமா பஸ்ஸை ஓட்டுங்க, பஸ்ஸை மட்டும் நிறுத்திடாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேலு ஒரு பக்கம் பஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பஸ்ஸுக்குள்ளேயே ரேணுகாவுடைய அப்பா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ பஸ்ஸை முதல்ல நிறுத்துமா, நாங்க குடும்பத்தோட கீழே இறங்கிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது பஸ்ஸை நிறுத்தினாதான் வெடிச்சிருமே, அப்புறம் எங்க நிறுத்துறது அப்படின்னு சொல்லி அவரை கண்ட்ரோல் பண்ணாலும் அவர் கேட்கவே இல்லை. அவர் ஒரு பக்கம் பிரச்சனையை கூட்டிகிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆனந்தி கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி எந்த பக்கம் போகணும் அப்படின்றத நீங்க வள்ளிக்கு வழி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் கடைசியா வேலு அந்த பஸ் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு பஸ்ஸையும் வந்து பிடிக்கிறாங்க. எப்படியாவது அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்றாங்க. பஸ்ஸோடைய கதவை ஓப்பன் பண்ண சொல்றாங்க. வள்ளியும் ஓப்பன் பண்றாங்க. வள்ளி ஆனந்தி இவங்க எல்லாம் வேலுவை பஸ்ஸுக்குள்ள வர வேணாம்னு சொன்னாலும் இங்க வேலு பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. வேலு வந்து அடுத்த செகண்ட் இங்க உள்ள இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாகறாங்க. நீ ஏன்பா வந்த அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதட்டமாகும் போது டேய் யார்டா நீ, நாங்களாம் உயிர் போகுதுன்ற பயத்துல இருக்கோம், நீ என்ன ஸ்டென்ட் எல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி வருண் ஒரு பக்கம் மைண்ட் வைஸ் கொடுக்க அந்த இடத்துல ரேணுகாவுடைய அப்பா வேலுக்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. அந்த பொண்ணை பச நிப்பாட்ட சொல்லு, உங்களுக்காக நாங்க சாக முடியாது, வேணா நீங்க அமைச்சர் குடும்பத்துக்காக செத்துப்போங்க, முதல்ல வண்டியை நிப்பாட்டுங்கன்னா அவரு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண வேலு அடிக்க கை வாங்குறாங்க. அதை பார்த்து ரேணுகா எப்படி நீங்க எங்க அப்பாவை அடிக்க கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கோவப்பட சரி ஏமேலதான் தப்பு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாரியும் கேட்கறாங்க. ஆனாலும் ரேணுகாவுடைய அப்பா அடங்கவே இல்லை. யாரும் சொன்னா கேட்பாரோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சைலண்டா உட்கார்றாரு. ரேணுகா ஒரு அதட்டல் போடுவாங்க பாருங்க, அவரு சைலண்டா உட்காந்துட்டாரு. எங்க வள்ளி பாத்தீங்கன்னா தொடர்ந்து பஸ்ஸை ஓட்டிட்டே இருக்காங்க. வேலுவும் பஸ்க்குள்ள வந்தாச்சு. சரி பார்த்து பஸ்ஸை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அமைச்சர் கால் பண்ணி ஒரு கிரவுண்டு மேப் வந்து அனுப்பியிருக்கேன், அந்த கிரவுண்டுக்கு பஸ்ஸை கொண்டு வந்துருங்க, ஃபார்மை வந்து டிஃப்யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எபிசோட முடிக்கிறாங்க. இந்த பொம்மை எப்படி டிஃப்யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாரையும் பஸ்ஸை விட்டு கீழே இறக்குனாலும் பஸ்ஸுக்குள்ள வள்ளியும் வேலும் மாட்டிப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வா கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.